குந்த மரத்து அடியில் பெருமான் விற்றிருக்க பெருமானினுடைய குரு தரிசனம் கிடைக்க, குருவருள் கிடைக்க, குருவருளினாலே திருவருள் கூட, திருவருளினாலே பேரானந்தம் நிகழ பெருமான் பேரானந்த நிலைக்கு செல்லுகிறார். போற்றி திரு அகவல் திருப்பெருந்துறையிலே மணிவாசகப் பெருமான் முதலாக அருளி செய்திருக்க வேண்டும் என்பதற்கான சாத்திய கூறுகளை அடியேன் இப்பொழுது உங்களுக்கு சொன்னேன். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பது இப்பொழுது நாம் செய்திகளாக பார்க்க இருக்கிறோம். எப்பொழுதுமே இந்த திருவருளானது கூடி சிவானந்தம் விளைகிற பொழுது அந்த ஆன்மா சிவானந்த பேரின்ப நிலைக்குள்ளே செல்லும். அதற்கு துரியாதீதம் என்று சைவ சித்தாந்தம் பேசும். துரிய நிலை என்பது அருள் நிலை, துரியாதீதம் ஆனந்த நிலை. அருள் நிலையிலிருந்துதான் ஆனந்தத்திற்கு செல்ல முடியும். நின்று கொண்டிருக்கிறவர் உட்கார்ந்துதான் படுக்க முடியும், நின்னவாறே படுக்க முடியாது. அதனாலே அருள் நிலை வந்த பிறகுதான் ஆனந்த நிலை. அருள் நிலை வருவது சிவயோகம், ஆனந்த நிலை வருவது சிவபோகம். இவ்வளவு தெளிவு சைவத்தை தவிர இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் எந்த சமயமும் சொன்னது கிடையாது, விளக்கினது கிடையாது. அவ்வளவு தெளிவு. இப்போ இந்த ஆனந்த நிலைக்கு என்ன செய்வார்? இந்த தீட்சையினுடைய முக்கியமான நோக்கமே அருள் நிலையிலே ஆன்மாவை அழுத்தி அது ஆனந்த நிலைக்கு தள்ளி விடுதல். வெறுமன அருள்நிலையிலே இருந்துட்டா பயனில்லை. அருள்நிலை பெறுவதே ஆனந்தம் பெறுவதற்கு. அப்போ இந்த ஆன்மா அருள்நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை உடனே ஆனந்தத்தை துய்ப்பதற்கு பெருங்கருணை புரிகிறார் சிவபெருமான். அந்த குருவானவர் அந்த ஆனந்தத்தை வழங்குகிறார். இப்போ சாதாரணமாக நிலை என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, சாதாரணமாக இருக்கிற பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவரை போய் நாம் பார்த்தால் மருத்துவர் நம் நோயை பார்த்து தக்க மருந்து தருவார், மருந்து தருவார் இல்லையா? அப்போ மருத்துவர் வேறு, மருந்து வேறு. ஆனால் இந்த மருத்துவர் மருத்துவராக இருப்பதோடு மருந்தாகவும் அவரே தான் இருக்கிறார். மருந்தாக இருக்கிற அவர்தான் தொடர்ந்து விருந்தாகவும் இருக்கிறார். இப்போ இவருக்கு கிடைச்ச சௌரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் குரு அருள் செய்த பிறகு சிவம் தான் ஆனந்தம் தரணும். இங்கே அந்த அவசியம் இல்லை. ஏன்னா அவரே தான் அங்கே குரு சிவமாக இருக்கிறதுனால உடனே அவருக்கு ஆனந்த நிலை எய்தியது. இப்போ தாய்மானவர் போன்றவர்களுக்கெல்லாம் உடனே கிடைக்கல. திருவருள் நிலையிலே நின்று சற்று காலம் கழித்து ஆனந்த நிலை. திண்ணனாருக்கு கூட முதல்ல 6 நாள் திருவருள் நிலை, 7வது நாள் தான் ஆனந்த நிலை. கண்ணப்பா வா அப்படின்ட்டார், அதுதான் ஆனந்த நிலை. அவர் 6 நாளும் இருந்தது அருள் நிலையில தான். அருள் நிலையில் இயக்கம் உண்டு, ஆனந்த நிலையில் இயக்கம் இல்லை. அருணகிரிநாதனும் முத்தை தருபத்தி திருநகை பாடினார், அவ்வளோதான், லாக் ஆகிட்டார். அத்தோட சரி, அந்த ஒரு பாட்டு தான் பாடினார். அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் ஆனந்த நிலைக்கு போயிட்டார். எல்லா அருளாளர்களும் அப்படித்தான் அருள் நிலைக்கு ஆனந்த நிலைக்கு போவார்கள். ஆனந்த நிலைக்கு போனவர்கள் திரும்பவும் அருள் நிலைக்கு வந்தால்தான் மண்ணுலகம் பிழைக்கும்.
அவர் சாமியை பார்க்கிறார். குருந்த மரத்து அடியில் ஆனந்தமான வடிவில் பெருமான் வெற்றிருக்கிற கூடிய கோலம். அப்ப இந்த குருவாக வந்தவர் தீட்சை தருகிற பொழுது குருவாகவும், தீட்சையின் முடிவிலே அவர் அம்மையப்பராகவும், அதனால தான் குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்கன்னாரு. அந்த திருக்கோலத்தை தரிசித்து ஆனந்த நிலைக்கு போனார். திருப்பெருந்துறையில் பெருமானை அந்த திருக்கோலத்தில் தரிசிக்கிற பொழுது அவர் ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கிறார். மிஸ் பண்ணலை. என்னன்னு கேட்டால், அவர் தனியாக இருக்கிறாருன்னு இவர் நினைச்சார். முதல்ல அவர் தனியாக தான் வந்திருக்கிறாருன்னு நினைச்சார். இல்லை, பல அடியார்கள் சூட அங்கே திருக்காட்சியை தந்தார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த அடியார் திருவோலக்க காட்சி. அடியார்களோடு இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த திருக்காட்சியை காணுகிறார். அந்த ஆனந்த நிலைக்கு போய்விடுகிறார். எத்தனை நாள் அப்படி இருந்தார்னு தெரியல. என்னை நான் என்பது அறியேன், இரவு பகலாவதும் அறியேன். அவர் சொன்னது தான். எத்தனை நாள் போச்சுன்னு தெரியல. பணவன் எனை செய்த படிரு, பெருமான் செய்த அந்த அற்புத நிலையில போயிட்டார். எத்தனை நாள் இருந்தார்னு தெரியாது. திரும்ப விழித்து பார்க்கிறார், பெருமான் இல்லை. விழித்து பார்க்கிற பொழுது பெருமான் இல்லை. ஆனால் அங்கே பெருமானோடு வந்த அடியார் இருக்கிறார்கள். அத்தனை அடியார்களும் இருக்கிறார்கள். இதுதான் நம்ம திருவாசகத்திலிருந்து கிடைக்கிற ஆதாரம். பெருமான் இல்லை, அடியார்கள் இருக்கிறார்கள். அந்த அடியார்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், தங்களுக்காக எங்களை இட்டு சென்றிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். நான் இல்லைன்னா தவிச்சு போயிடுவான், நீங்கள்லாம் அப்புறமா வாங்க, அவனுக்கு விழிப்பு நிலை வந்தவனே உங்களை பார்த்தா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், எல்லாரும் போயிட்டா விழித்த உடனேயே திகைத்து போய்விடுவான்னு இருக்க வைத்தாராம் அவர்களை. அவர்களெல்லாம் இருந்தார்கள். அது கொஞ்சம் ஆறுதல். அந்த அடியார்களோடு கூடி நின்று பாடுகிறார் சென்னிப்பத்து. சென்னிப்பத்து வந்து 42 சென்னிப்பத்து. கரெக்டா? திருச்சிற்றம்பலம். தேவதேவன் மெய்ச்சேவகன் தென்பெருந்துரை நாயகன் மூவராலும் அறிவொணா முதலாய ஆனந்தமூர்த்தியான் யாவராயினும் அன்பர் அன்றி அறிவுணா மலர்ச்சோதியான் தூய மாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னிச் சுடருமே அட்டமூர்த்தி அழகன் இன்னமுது ஆய ஆனந்த வெள்ளத்தான் சிட்டன் மெய்ச்சிவலோக நாயகன் தென்பெருந்துரை சேவகன் மட்டுவார் குழல் மங்கையாளை ஓர் பாகம் வைத்த அழகன் தன் வட்ட மாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி மலருமே நங்கை மீர் எனை நோக்குமில் நங்கள் நாதன் நம் பணி கொண்டவன் தெங்கு சோலைகள் சூழ் பெருந்துரை மேய சேவகன் நாயகன் மங்கைமார் கையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம் பணி கொள்வான்
பொங்கு மாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி பொலியுமே. பத்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என சித்தர் சூழச் சிவபிரான் தில்லை மூதூர் நடம் செய்வான். எத்தன்னாகி வந்து இல் புகுந்து எமை ஆளும் கொண்டு எம் பணிகொள்வான் வைத்த மாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி மலருமே. மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான் வேதோள் உமை பங்கன் எங்கள் தெருப்பெருந்துரை மேவினான். காயத்துள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என்று காட்டிய சேயமாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி திகழுமே. சித்தமே புகுந்து எம்மை ஆட்கொண்டு தீவினை கெடுத்து உய்யாம் பத்தி தந்து தன் பொற்கழல்களே பன்மலர் கொய்து சேர்த்தலும் முத்தி தந்து இந்த மூலகுக்கும் அப்புறத்து எமை வைத்திடும் மத்தன் மாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி மலருமே. பிறவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்தருளினான் அறவை என்று அடியார்கள் தங்கள் அருள் குழாம் புகவிட்டு நல் உறவு செய்து என்னை உய்ய குந்தவிரான் தன் உண்மை பெருக்கம்மாம் திறமை காட்டிய சேவடிக்கண் நம் சென்னி மன்னி திகழுமே. புழுவினால் பொதிந்திடு குரம்பையில் பொய்தனை ஒழிவித்திடும் எழில்கொள் சோதி எம் ஈசன் எம்பிரான் என்னுடைய அப்பன் என்று என்று தொழுத கையினராகி தூமலர் கண்கள் நீர் மல்கு தொண்டர்க்கு வழுயிலா மலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி மலருமே. வம்பனாய்த் திரிவேனை வா என்று வல்வினை பகை மாய்த்திடும் உம்பரான் உலகு உடறுத்து அப்புறத்தன்னாய் நின்ற எம்பிரான் அன்பரானவர்க்கு அருளி மெய்யடியார்க்கு இன்பம் தழைத்திடும் செம்பொன் மாமலர் சேவடிக்கள் நம் சென்னி மன்னி திகழுமே. முத்தனை முதல் சோதியை முக்கண்ணப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடித் திரிதரும் பத்தர்கள் இங்கேவம் மின் நீர் உங்கள் பாசம் தீர பணிமினோ சித்தம் மார்தரும் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி திகழுமே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. தன்னை மறந்த நிலைக்கு போன மணிவாசகர் பிறகு ஆழ்ந்த ஆனந்த நிலையிலிருந்து மீண்டவர் பெருமானை கண்டிலர். பெருமானோடு வந்த அடியார்கள் இருப்பதை கண்டார். இந்த அடியார்களையும் தமக்காக பெருமான் விட்டு சென்றிருக்கிறார் என்ற பெருங்கருணையும் உணர்கிறார். அப்பொழுது அவருக்கு சிவபெருமானுடைய திருவடி தன்னுடைய அந்த சிரசின் மேலே சூட்டிய அந்த அருள் அனுபவத்தையே ஆனந்த அனுபவமாக நினைந்து 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 பார்த்து பாடியதுதான் சென்னி மன்னி மலருமே சென்னியில் பொலியுமே. இன்னும் எனக்கு அந்த ஞாபகம் அந்த இது அகலல. பெருமான் அந்த திருவடியை தந்தது சூட்டியது என்று அந்த
அற்புதமாக அந்த சென்னி பத்திலே குறிப்பிடுகின்றார். திருப்பெருந்துறை மேவினான் காயத்து உள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என்று காட்டிய, அதுதான் அந்த ஆனந்த நிலைக்கு தள்ளியது. அந்த திருவடி தான் என்னுடைய சென்னி மன்னி திகழ்கிறது. அடியார்கள் தங்கள் அருள் குழாம் புகவிட்டு நல் உறவு செய்து என்னை விட்டு போனார். அப்போ அடியார்களை விட்டுட்டு போயிருக்கிறார் அப்படிங்கிறது. உடனே அந்த அடியார்களோடு அங்கிருந்து அந்த அடியார்களும் அவருமாக அந்த ஆனந்த அனுபவத்தை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். அந்த அடியார்களோடு இருக்கிற அனுபவம் மிக ஆனந்தமாக இருக்கிறது மணிவாசக பெருமானுக்கு. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பெருமானை வழிபாடு செய்வதற்காக ஒரு பீடிகை அமைத்து அதன் மேல் திருவடியை அமைத்து திருக்கோயில் சமைத்தார்கள். அதுதான் முதல்ல திருப்பெருந்துறை திருக்கோயில். மணிவாசகர் பார்த்து கொண்டிருக்கிற இடத்திலே திருப்பெருந்துறையிலே இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அந்த பீடிகை, அந்த பீடம் மணிவாசகர் அமைத்தது. 2 பாதம் மட்டும் இருக்கும். அது அம்மன் சன்னதி என்று சொல்வார்கள். திருப்பெருந்துறை போனீங்கன்னா அப்ப மணிவாசகர் ஆத்மநாதரை நோக்கி இருக்க மாட்டார். என்ன திருப்பெருந்துறை போனவங்க எல்லாம் இப்படி யோசனை பண்ணுறீங்க? மணிவாசகர் யாரை பார்த்துட்டு இருப்பார்? அந்த இங்க வழிபாடு நடக்கிற பொழுது அங்கேயும் வழிபாடு நடக்கும், 2க்கும். அப்ப அது நமக்கு ஆதாரம். அவர் தான் அமைச்சார். அந்த பீடிகை அமைத்து பீடம் அமைத்து அடியார்களோடு சேர்ந்து அந்த வழிபாடை செய்து கொண்டிருந்தார் அங்கே. அப்பொழுது பாடியது தான் அதிசய பத்து. அதிசய பத்து 26. வைப்பு மாடு என்றும் மாணிக்கத்து ஒளி என்றும் மனத்திடை உருகாதே செப்பு நேர்முலை மடவரலியர்தங்கள் திறத்திடை நைவேனே ஒப்பிலாதன உவமனில் இறந்தன உன்மலத்திருப்பாதத்து அப்பன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே நீதியாவன யாவையும் நினைக்கிலேன் நினைப்பவரோடும் கூடேன் ஏதமே பிறந்து இறந்து உழல்வேன் தன்னை என் அடியான் என்று பாரிமாதொடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்கண்ணது உடை எந்தை தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் எளியவன் அடியவர்க்கு பொன்னை வென்றதோர் புரிசடை முடிதனில் இளமதி அது வைத்த அன்னை ஆண்டு தன் அடியலில் கூட்டிய அதிசயம் கண்டாமே பித்தல் என்று என்னை உலகவர் பகர்வது ஓர் காரணம் இது கேளீர் ஒத்துச் சென்று தன் திருவருள் கோடிடும் உபாயம் அது அறியாமே செத்து போய் நரகிடை அருநரகிடை வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேனே அத்தன் ஆண்டு தன் அடியலில் கூட்டிய அதிசயம் கண்டாமே பரவுவார் அவர் பாடு சென்று அணைகிலேன் பன்மலர் வரித்து ஏத்தேன் குரவுவார் குடலார் திறத்தேன் நின்று
குடிகெடுகின்றேனே. இரவு நின்று எரியாடிய எம் இறை எரிசடை மிளிர்கின்ற அரவன் ஆண்டு தன் அடியலில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமையதனாலே நன்னிலேன் கலைஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதே. மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனே. அண்ணல் ஆண்டு தன் அடியலில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. பொத்தை ஊன் சுவர் புழுப்பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை இத்தை மெய்யெனக் கருதி நின்று இடர்க்கடல் சுழித்தலைப்படுவேனே. முத்து மாமணி மாணிக்கம் வைரத்த பவளத்தில் முழுச்சோதி அத்தன் ஆண்டு தன் அடியலில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. நீக்கி முன்யனை தன்னொடு நிலாவகை குரம்பையில் புகப்பெய்து நோக்கி நுண்ணிய நொடியன் சொல் செய்து நுகம் இன்றி விழாக்கைத்து தூக்கி முன் செய்த பொய் அறத்துகள் அறுத்து எழுதரு சுடச்சோரியாக்கி ஆண்டு தன் அடியலில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. உற்ற ஆக்கையின் உருபொருள் நறுமலர் எழுதரு நாற்றம் போல் பற்றல்லாவது ஓர் நிலையிலா பரம்பொருள் அப்பொருள் வாராதே. பெற்ற பயன் அது நுகர்ந்திடும் பித்தர் சொல் தெளியாமே. அத்தன் ஆண்டு தன் அடியலில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. இருள் திணிந்து எழுந்திட்டது ஓர் வல்வினை சிறுகுடில் இது இத்தை பொருள் எனக் கழித்து அருணரகத்திடை விழப் புகுகின்றேனே. தெருளும் உம்மதில் நொடிவரை இடிதர சினப்பதத்தொடு செய்தி அருளும் மெய்நெறி பொய்நெறி நீக்கிய அதிசயம் கண்டாமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அடியர் கூட்டத்திலே தன்னை சேர்த்ததை பற்றி இந்த பதிகம் முழுக்க சொல்லுகிறார். இதற்கான சந்தர்ப்பம் வேறு எங்கேயுமே இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த திருக்கூட்டம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் எப்பொழுதும் சிவனை பிரியாதவர்கள். சிவபெருமான் எங்கெங்கெல்லாம் செல்லுகிறார்களோ அங்கெல்லாம் உடன் செல்லுகின்ற அபரமுத்தர்கள் என்று சொல்லப்பெறுவார்கள். அதாவது அவர்கள் பரமுத்திக்கு போவதற்கு முன்பாக இந்த பெருமானோடு நீங்காத நிலையிலே அவர் எங்கெங்கெல்லாம் செல்லுகிறாரோ அவரோடு உடன் சென்று அந்த பேர்ம நிலையிலே விளங்குகின்ற திறம் படைத்தவர்கள். அந்த திருக்கூட்டத்திலே தானும் ஒருவனாக சென்றுவிட வேண்டும் என்பது தான் மணிவாசகருடைய பேரபாவம். அதனால் இங்கே சொல்லுகிறார், இந்த திருக்கூட்டத்தை எமக்காக இப்பொழுதுமே சிவத்தை விட்டு பிரியாத ஒரு திருக்கூட்டத்தை எப்பொருட்டு அவர் விட்டு சென்றிருக்கிறார். இந்த அதிசயத்தை என்னன்னு சொல்லுவது? அவர்கள் எல்லோரும் எனக்காக இங்கே இருக்கிறார்கள். அந்த பேரின்பத்தை நுகர்ந்த நிலையிலே பெருமான் பிரிந்திருக்கக்கூடிய துன்பத்தை தாங்குவதற்கு இந்த அடியார் திருக்கூட்டம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். முத்து மாமணி மாணிக்கம் வைரத்த பவளத்தின் முழுச்சோதி. என்ன ஒரு பாருங்க, அந்த இடத்துல அவருடைய வடிவம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் அது பவளம் மாதிரி இருந்ததா
வைரம் மாதிரி இருந்ததா, மாணிக்கம் மாதிரி இருந்ததா, ரத்தனம் மாதிரி இருந்ததா, முத்து மாதிரி இருந்ததா? எல்லா ஒளியும் சேர்ந்த மாதிரி இருந்ததுன்னார். எல்லாம் முழு சோதினார். எல்லா சோதியும் சேர்ந்த மாதிரி இருந்தது. இந்த வரிசையில் முதல்ல கொண்டு போய் முத்தை வச்சார். ஏன்னா அவர் பாண்டிய நாட்டுக்காரர் இல்லை, அதனால் அது தெரியுது பாருங்க. அங்கே முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் அப்படின்னு அந்த அடுக்கிறார். அதை ஒன்று சொல்லும் போதும் பத்தலை அவருக்கு. முத்து சொன்னால் பத்தலை, ஒரு மாமணி சொல்கிற ரத்தனத்தை சொல்கிறார். மாமணிங்கிற ரத்தனம், ரத்தனம் சொல்கிறார், பத்தலை. நவமணிகளில் ரத்தனம் தான் மேலே, அதனால் மாமணின்னார் அதை சொல்லுகிற பொழுது. அப்போ இந்த அற்புதமான இந்த திருக்கூட்டத்திலே என்னை விட்டு பெருங்கருணையோடு இந்த அடியாரோடு இருக்கக்கூடிய அந்த பெரும்பெற்றை தந்தார் என்று பெருமான் பாடுகிறார். ஆக இந்த அதிசயப்பத்து தொடர்புடையதாக இருக்கிறது. அடியார்களோடு என்னை விட்டு சென்றார், அடியாரில் கூட்டிய அதிசயம் என்று சொல்லுகிற பொழுது இவ்வாறாக அவர்கள் அங்கே இருந்து அந்த திருப்பெருந்துறையில் அந்த அற்புதமான மணிவாசகர் வழிபட்ட அந்த திருப்பீடத்தின் மேலே அந்த திருவடி, அதைத்தான் அவர்கள் வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள். அடியார்கள் சூழ பெருமான் இருந்து அதனை வழிபாடு செய்து கொண்டு வருகிறார். அவ்வாறு செய்து கொண்டு வருகிற பொழுதுதான் அவர் பாடியது திருப்பள்ளி எழுச்சி. போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம் செற்றிதழ் கமலங்கள் மலரும் தண்வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் என்னை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போயகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தில் கருணையன் சூரியன் எழ எழ நயனக்கடி மலர் மலரமற்று அண்ணலம் கண்ணா திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அருள் நீரை தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் எம்பின எம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து பொறுப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நற்செறிகழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவால் துன்னிய பிணை மலர்கையினர் ஒருவால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருவால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவால் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் உரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் பொக்கிலன் மரபிலன் என நினைப்புலவோ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால்
கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை சீதங்கொள்வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானிடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாள செப்புறு கமலங்கள் மலரும் தன்பயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே இப்பிறப்பரு தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அது பழச்சுவை என அமுதன அறிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார் இது அவன் திருவூரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் போழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் திரு பெருந்துரை மன்னா எது எமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் அத்தி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உனதொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே பண் திருப்பேரும் துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிதரு தேனே கடலமுரே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. புவனியிற்போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின்னலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியிற் புகுந்தெம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அங்கே பீடம் அமைத்து பீடிகை அமைத்து திருக்குறுந்தமரத்து அடியிலே தமக்கு காட்சி அருளிய பெருமானி அந்த அடியார்களோடு சேர்ந்து
அந்த உள்ளத்திலே அந்த திருவருள் நிலையானது நின்று நிலைக்க தாம் பெற்ற ஆனந்த அனுபவத்தையே சிந்தித்து கொண்டு அடியார்களோடு அங்கே இருக்கின்றார். அப்பொழுது பெருமான் மீண்டும் வர வேண்டும் என்று திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார். அதில் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், செந்தழல் புரை திருமேனியும் காட்டி. அவர் வந்த பொழுது அவருடைய திருமேனி செந்தழல் போல இருந்தது, தழல் போல இருந்தது, செந்தழல் போல இருந்தது. அந்த திருமேனியை எனக்கு காட்டினார். செந்தழல் புரை திருமேனியும் காட்டி. புரைன்னா போன்றன்னு அர்த்தம், செந்தழல் போன்றன்னு அர்த்தம். செந்தழல் புரை அப்படின்னா செந்தழல் போன்ற அந்த திருமேனியும் காட்டி. திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி. இப்போ அவர் எங்கே அந்த இடத்தை காட்டினாரோ அது கோயிலாயிற்று. அதுதான் திருப்பெருந்துறை கோயிலாகவும் ஆயிற்று. இப்போ அது சொல்லுகிறார், இந்த கோயிலாக இதை காட்டி. அவர் எழுந்தருளினார் குருந்த மரத்தடியில், அது கோயிலாயிற்று. எனவே இது திருப்பெருந்துறை கோயிலாக காட்டி. அந்தணன் ஆவதும் காட்டி. அந்தணன் என்று சொல்வது குருநாதர். குருநாதர் ஆவது இவ்வாறு தான் என்பதையும் காட்டி, ஆரமுதே வந்து ஆண்டாய், நீ வந்து ஆண்டாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று அதனை ரொம்ப அற்புதமாக பாடுகிறார். கூட இருக்கிற அடியார்களுக்கெல்லாம் பேரமுதமாக இருக்குது. இவருக்கு அவங்கள பார்த்து சிவனை பிரிந்த அந்த துன்பம் மாறி அவர்களையே பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர்களுக்கு சிவனை பிரிந்த துன்பம் இவரை பார்த்து மாறிக்கொண்டே இருந்தது. மணிவாசகரை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். மணிவாசகர் பாடிய பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். போகும்போதே சாமி சொல்லிட்டு போனார், நல்லா பாடுவாங்க, கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு தான் போனார். அருமையாக அங்கே உங்களுக்கு அந்த சான்ஸ்லாம் அங்கே கிடைக்காது. இங்கே இவர் பாடுற பாட்டு அங்கே கிடைக்காது. அதனால் பாட்டெல்லாம் கேளுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். நிறையா பாடுவார் சாமி. முதல்ல பாடினார்ல இங்கே போட்டி தொடர்ந்து பாடுவார், இங்கேருந்து கேளுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆக இங்கே அவர்களும் கூடி நின்று அந்த பெருமானை அங்கே வழிபட்டு கொண்டு அந்த பதியங்களை தொடர்ந்து பாடுகிறார். இப்போ இந்த பதியங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பதியங்களை இப்படி கோத்ததுக்கு என்ன காரணம்? எல்லாம் பிளைனாக இருக்கும் பாருங்கள். இதில் அவருடைய வாழ்க்கை சம்பவங்கள் எதுவுமே வந்திருக்காது. அவருடைய வாழ்வு சம்பந்தப்பட்ட செய்திகள் எதுவுமே வந்திருக்காது. எல்லாம் அவர் பரிநெறியானதோ, அவர் அமைச்சராக இருந்ததோ, ஓடினதோ, வந்ததோ, போனதோ, எந்த இதுவும் இருந்திருக்காது. பிளைனாக இருக்கும். அப்போ இது இப்போ தான் பாடியிருக்க முடியும். திருப்பெருந்துறையிலே பாடியிருக்கிற அந்த சூழ்நிலையில், அந்த மூடில் பெருமானை பிரிந்து அடியார்களோடு இருக்கிறார். இப்போ அடுத்தது அவருக்கு ஒரு பெரிய இக்கட்டு, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறார் சாமி. அப்படியே கிளம்பி போனால் தாங்க மாட்டான் இவன். ஆகையினாலே கொஞ்சம் அந்த அந்த துன்பத்தை தாங்குகிற அந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு தான் அவர்களை விட்டுட்டு, அப்படி இல்லையா, சில சமயம் ஊருக்கு போகும்போது அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, பையனை விட்டு போகும்போது அப்பா இருப்பார், அம்மா போட்டுண்டா அப்புறம் நான் இருக்கிறேன்டா அப்படின்ட்டு, அப்புறம் அப்பாவும் கிளம்புவார். இப்படி பையன் கொஞ்சம் சரி ஸ்டெபிலைஸ் ஆகிட்டான் அப்படின்னு தெரிஞ்சா. அதுபோல் தான் செல்லுகிற அந்த நிலையில் அடியார்கள் விட்டு போனார். அப்போ இவர் அடியார்களை பார்த்து அந்த ஆனந்தத்தில் அடியார்களோடு இருந்து இப்போ ஒரு கோயில் சமைத்து அந்த திருப்பீடத்தோடு, அதுதான் திருப்பெருந்துறை. அந்த பீடத்தில் இருக்கிற திருவடியும் மணிவாசகரும் தான் திருக்கோயில். அப்போ அந்த கோயிலை இவர்கள் வழிபடுகின்றார்கள். அந்த குருந்த மரத்தை போற்றுகிறார்கள், சுவாமி இருந்த இடத்தை போற்றுகிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது தான் அவர் அடுத்து பாடியது அற்புத பத்து. அது 41. நாற்பத்தி ஓராவது பதிகம் அற்புத பத்து. மையலாய் இந்த மண்ணிடை வாழ்வு எனும் ஆழியுள் அகப்பட்டு
தையலார் எனும் சுழித்தலைப்பட்டு நான் தலை தடுமாறாமே பொய்யலாம் விட திருவருள் தந்து தன் பொன்னடியினை காட்டி மெய்யனாய் வெளிகாட்டி முன் நின்றதோர் அற்புதம் விளம்பேனே ஏய்ந்த மாமலரிட்டு முட்டாததோர் இயல்பொடும் வணங்காமே வணங்காதே சாந்தமார் முலை தையல் நல்லாரொடும் தலை தடுமாறு ஆகி போந்து யான் துயர்புகாவண்ணும் அருள் செய்து பொற்கழல் இணை காட்டி வேந்தனாய் வெளியே என் முன் நின்றதோர் அற்புதம் விளம்பேனே நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது என்னும் மாயம் கடித்த வாயிலே நின்று முன்வினை மிக கழறியே திரிவேனை பிடித்து முன்னின்று அப்பெருமறை தேடிய அரும்பொருள் அடியேனை அடித்து அடித்து அக்காரம் தீற்றிய அற்புதம் அறியேனே. பொருந்தும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது பொய்களே புகன்று போய் கருங்குழலினார் கண்களால் ஏறுண்டு கலங்கியே கிடப்பேனை திருந்து சேவடி சிலம்பு அவை சிலம்பிட திருவொடும் மகளாவே அருந்துணைவன் ஆய ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே. மாடும் சுற்றமும் மற்றுள்ள போகமும் மங்கையர் தம்மொடும் கூடி அங்கு உள குணங்களால் ஏறுண்டு குலாவியே திரிவேனே வீடு தந்து எந்தன் வெந்தொழில் வீட்டிட மென்மலர் கடல் காட்டி ஆடுவித்து எனது அகம் புகந்து ஆண்டதோர் அற்புதம் அறியேனே. வணங்கும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது மங்கையர் தம்மோடும் பிணைந்து வாயிதழ் பெருவெள்ளத்து அழுந்தி நான் பித்தனாய்த் திரிவேனே குணங்களும் குறிகளும் இலா குணக்கடல் கோமளத்தொடும் கூடி அணைந்து வந்து என்னை ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே. இப்பிறப்பினில் இணைமலர் கொய்து நான் இயல்பொடு அஞ்செழுத்து ஓதி தப்பிலாது பொன்கழல்களுக்கு இடாது நான் தடமுலையாதங்கள் மைப்புலாம் கண்ணால் ஏறுண்டு கிடப்பேனை மலரடி இணை காட்டி அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே. ஊசலாடும் இவ்வுடல் உயிராயின இருவினை அறுத்து என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன் உணர்வு தந்து ஒளியாக்கி பாசம் ஆனவை பற்றறுத்து உயர்ந்த தன் பரம்பொருள் கருணையால் ஆசை தீர்த்து அடியார் அடிக்கூட்டிய அற்புதம் அறியேனே. பொச்சையானை பிறப்பினில் கிடந்து நான் புழுத்து அலை நாய் போல இச்சையாயின ஏழையேற்கே செய்து அங்கு இணங்கியே திரிவேனே. விச்சகத்து அறி அயனும் எட்டாத தன் விரைமலர் கடல் காட்டி
அச்சன் என்னையும் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே. செரியும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது, செறிகுழலார் செய்யும் கிரியும் கீழ்மையும் கெண்டயம் கண்களும் உன்னியே கிடப்பேனே. இறைவன் எம்பிரான் எல்லை இல்லாத தன் இணைமலர் கழல் காட்டி அறிவு தந்து என்னை ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே. திருச்சிற்றம்பலம். அந்த அடியார் பெருமக்களோடு இருந்து தானும் அடியார்களும் தாபித்த அந்த திருவடி கோயிலை வணங்கியும் மகிழ்ந்தும் அந்த ஆனந்த அனுபவத்திலே விதந்தும் பதிகங்களை அருளிச் செய்கின்றார். ஊசலாட்டும் இவ்வுடல் உயிராயின இருவினை அறுத்து என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன் உணர்வு தந்து ஒளியாக்கி பாசமானவை பற்றறுத்து உயர்ந்த தன் பரம்பெருங்கருணையால் ஆசை தீர்த்து அடியாரில் கூட்டிய அற்புதம். அதில் அடியாரில் கூட்டிய அதிசயம், அடியாரில் கூட்டிய அற்புதம் என்று சொல்லுகிறார். அறியேனே என்று சொல்லுகிறார். தன்னுடைய அந்த வழக்கமான அந்த வாழ்வு, தான் இருந்த அமைச்சர் பதவியோடு ஒட்டி தாம் வாழ்ந்த அந்த இல்வாழ்வு, அதிலிருந்து தம்மை விடுவித்தார். தம்மை விடுவித்து ஈர்த்து என்னை ஆட்கொண்டார் என்கிற அந்த செய்தியை சொல்லுகிறார். இதிலே குறிப்பிடுகின்ற பல்வேறு செய்திகளும் தான் வழக்கமாக தொடர்ந்திருக்க வேண்டிய தம்முடைய வாழ்வில் இருந்து தன்னை பிரித்து எடுத்தார். இல்லாவிட்டால் தன்னுடைய வாழ்வு ஒரு அரச வாழ்வாக, ஒரு அமைச்சர் வாழ்வாக, ஒரு அந்த பொது வாழ்வாக போயிருக்க வேண்டிய ஒன்றை அதிலிருந்து என்னை பிரித்து எடுத்து அடியார் திருக்கூட்டத்தோடு இணைத்து இனி என் சிந்தனை முழுவதும் அவனுக்கே அர்ப்பணிக்கின்ற இல்லையா. இல்லாவிட்டால் நம்முடைய சிந்தனையை பல்வேறு விஷயங்களுக்காக நாம் சிந்தனை தான் இருக்கிறதுலையே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட்டு இல்லையா. நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்தில் மிகப்பெரிய செல்வம் சிந்தனை செல்வம் தான். ஆனால் நம்மகிட்ட பணம் இருக்கிற பொழுது அந்த பணத்தை கண்டதுக்கு செலவு பண்ணிடுறோம். அதுபோல் இந்த சிந்தனை ஒழுங்காகி இருக்கிற பொழுதே கண்டதுக்கு செலவு பண்ணிடுறோம். ஒரு காலத்தில் பணமெல்லாம் தீர்ந்து போகிற மாதிரி சிந்தனையும் தீர்ந்து போகும். ஆமாம், புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டு சிந்தனை போயிடும். சிந்திக்கணும்னால கோர்வையாக சிந்தனை வராது. அப்போ சிந்தனைங்கிறது ஒரு பெரிய செல்வம். சிந்தனை நிந்தனை காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திரு பாத போது காய். அந்த சிந்தனை தான் பெரிய செல்வம். அந்த செல்வத்தை நான் அரசபதியில் இருக்கிற பொழுது அந்த சிந்தனையை முழுக்க எப்படி செலவு பண்ணி இருந்திருப்பேன். இப்போ அரசர் என்ன கேட்பாரோ, இப்போ அரசர் என்ன மூடில் இருப்பாரோ, இப்போ அரசர் அந்த டேட்டா கேட்டார், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டார், இவன் என்னானான்னு கேட்டார், அவன் என்னானான்னு கேட்டார், லீவில் போனவன் வந்தானான்னு கேட்டார், இந்த தளபதியை இப்படி இருக்காருன்னு கேட்டார். இவ்வளவு சமாச்சாரங்களுக்கும்ல சிந்தனையை கொடுக்கணும். இப்போ திருப்பெருந்துறை சிவனுக்கு மட்டுமே அந்த எண்ணங்கள் முழுமையும். இப்படி ஒரு வாய்ப்பு எப்படி கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலைங்கிறார். அதைத்தான் சொல்லுகிறார். இப்போ என்னுடைய சிந்தனை வேறு எதுக்குமே கிடையாது. திரும்ப திரும்ப அவர் வந்தது, அவர் உட்கார்ந்துருந்தது, அவரை பார்த்தது, அவர் திருவடியை எடுத்தது, தலைமையில் வச்சது, என்னை பார்த்து சிரித்தது, வான்னு சொன்னது, அடாடாடாடா இல்லையா. அதை நினச்சி தான் அதை இந்த அடியார் திருக்கூட்டத்தை என்னோடு இருந்து அவர்களை பார்க்கிற பொழுது எனக்கு அந்த சிவபெருமானையே பார்க்கிறது போல இருக்கிறது என்று இணை மலர் கடல் காட்டி அறிவு தந்து என்னை ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே என்று சொல்லுகிறார். அங்கே தான் பல பதிகங்கள் இந்த சூழ்நிலையில் பாடுகிறார். இப்பொழுது நான் சொல்லுகிற பதிகங்கள் எல்லாம் சிவபெருமான் விட்டு போன பிறகு அடியாரோடு இருக்கிற பொழுது அந்த திருப்பெருந்துறை கோயிலாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அவர் அருளி செய்த பதிகங்கள். அதில் இந்த அடுத்ததாக அவர் அருளி செய்திருக்கக்கூடியதாக இருப்பது உயிருண்ணிப்பத்து. இந்த உயிருண்ணிப்பத்தில் ஆய்வாளர்களுக்கே ஒரு கருத்து என்னென்னா,
இதில் இந்த 10 பாடல்களில் இந்த 10வது பாடல் மட்டும் இந்த பகுதிக்கே பொருந்தாமல் இருக்குது. அதனால் அது எப்படி அதில் அது சேர்ந்தது அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு ஆய்வு. பெரிய ஆய்வாளர்கள் ராமநாத அடிகள் போன்றவர்கள் எல்லாம் கூட அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மற்றபடி இந்த 9 பாடல்களை பார்க்கிற பொழுது இந்த இடத்திற்கு அது ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. இப்பொழுதே 34வது பதிகமாக இருக்கக்கூடிய உயிர் உன்னிப்பத்து. இப்போ நீங்கள் இந்த கோர்வையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ மணிவாசகர் மூடோட அவருடைய மனநிலையோடு நம்மளும் சேர்ந்து வருவது நமக்கு நல்லா தெரியும். இந்த பதிகங்களை பாடுகிற பொழுதும் இந்த பதிகங்களோடு இணைந்து அவரை சிந்திக்கிற பொழுதும் இப்போ அந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஃப்ரீ ட்ராவலாக அது உங்களுக்கு அது எந்த தடையும் இல்லாமல் கேள்வியும் இல்லாமல் போகிற ஒரு பயணமாக உங்களுக்கு தெரியும். அப்படி வருகிறது தான் இந்த உயிரினி 10. அதுக்கப்புறம் வரப்போகிறது தான் பாருங்க. அப்புறமா 34 சரி சொல்ல போகிறதில்ல. பைனாப்படவேரல்குள் உமை பாகம் அது ஆய் என்மை நாள்தோறும் பிரியார் வினைக்கேடா விடைப்பாக சென்னாவலர் பரசும் புகழ் திருப்பெருந்துரை உறைவாய் எந்நாள் கழித்து எந்நாள் இருமாக்கேன் இனி யானே நான் அடி அணைவான் ஒரு நாய்க்கு தவிசிட்டு இங்கு ஊனார் உடல் புகுந்தான் உயிர் கலந்தான் உளம்பிரியான் தேனார் சடை முடியான் மன்னு திருப்பெருந்துரை உறைவான் வானோர்களும் அறியாததோர் வளம் ஈந்தனன் எனக்கே என்னை நான் என்பது அறியேன் பகல் இரவு ஆவதும் அறியேன் மனவாசகம் கடந்தான் என்னை மத்த உன்மத்தனாக்கி சினமால் விடையுடையான் மன்னு திருப்பெருந்துரை உரையும் பனவன் எனச் செய்த படிறு அறியேன் பரஞ்சுடரே வினைக்கேடரும் உளரோ பிறர் சொல்லீர் வியன் உலகில் எனைத்தான் புகுந்து ஆண்டான் எனது என்பின் புரை உருக்கி பிணைதான் தந்து எல்லே பெருந்துரையில் உரை பெம்மான் மனத்தான் கண்ணின் அகத்தான் மறுமாற்றத்திடையானே பற்று அங்கு அவை அற்றீர் பற்றும் பற்று அங்கு அது பற்றி நற்று ஆங்கதி அடைவோம் எனின் கெடுவீர் ஓடிவம்மில் தெற்று ஆசடை முடியான் மன்னு திருப்பெருந்துரை உரை சீர்கற்று ஆங்கு அவன் கழல் வேணினர் ஓடும் கூடுமின் கலந்தே கடலின் திரை அதுபோல வரு கலக்கம் மலம் மறுத்து என் உடலும் எனது உயிரும் புகுந்து ஒழியா வண்ணம் நிறைந்தான் சுடரும் சுடர்மதி சூடிய திருப்பெருந்துரை உரையும் படரும் சடை மகுடத்து எங்கள் பரந்தான் செய்த படிரே வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிறப்பு இறப்பு சிவம் வேண்டாதாதமை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மன்னு திருப்பெருந்துரை இறைதாள் பூண்டேன் புறம்போகேன் இனி புறம்போகல் ஒட்டேனே கோல்தேன் எனக்கு என்கோ குறைகடல்வாய் அமுது என்கோ ஆற்றேன் எங்கள் அரணே அருமருந்து எனது அரசே செற்று ஆர் வயல் உடை சூழ்தரு திருப்பெருந்துரை உரையும் நிற்று ஆதரு திருமேனி நின்மலனே உன்னை உடையானே எச்சம் அறிவேன் நான்
எனக்கு இருக்கின்றதை அறியேன். அச்சோ எங்கள் அரணே அருமருந்தே எனது அமுதே செச்சை மலர்புரை மேனியன் திருப்பெருந்துறை உறைவான் நிச்சம் என் நெஞ்சில் மன்னி யான் ஆகி நின்றானே. வான்பாவிய உலகத்தவர் தவமே செய்ய அவமே உன் பாவிய உடலை சுமந்து அடவி மரமானேன். தேன்பாய் மலர்கொன்றை மண்ணு திருப்பெருந்துறை உறைவாய் நான் பாவியன் ஆனால் உன்னை நல்காய் எனலாமே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தில் அவர் சொல்லுகிற பொழுது என்னை ஆண்டீர், பெருங்கருணையோடு என்னை ஆண்டீர், ஆனால் அடியார்களோடு விட்டு சென்று எமக்கு அந்த ஆதரவும் தந்தீர். ஆனால் பெருமானே, இனி என்ன செய்யப் போகிறீர்? இந்த வாழ்வு என்பது எனக்கு உம்மோடு சேர்ந்த வாழ்வாக அமைந்துவிட வேண்டும். இதிலே எந்த விதமான ஒரு தடையோ அல்லது வேறு ஒன்றோ இதிலே குறுக்கிட்டு விடக்கூடாது. ஆகையினாலே அதிலே ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார், எச்சம் அறிவேன் நான் எனக்கு இருக்கின்றதை அறியேன். எச்சம் அறிவேன் நான் எனக்கு இருக்கின்றதை அறியேன். இதுவரைக்கும் நடந்த செய்திகளினுடைய தன்மை எச்சம் என்றால் நடந்து முடிந்தவை. எச்சம் என்பது சேஷம், மீதம் இருக்கிறது. மீதம் இருக்கிறதுன்னா அனுபவித்து இருக்கக்கூடிய அந்த செயல்கள் அதெல்லாம் தெரிகிறது. ஆனால் இனிமேல் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. இவர்கள் எத்தனை நாள் என்னோடு இருப்பார்கள் என்றும் தெரியலை. பெருமானே, உன்னுடன் அழைத்து போயிருக்க வேண்டிய என்னை இங்கே விட்டுவிட்டு போயிருக்கிறாய், அவர்களையும் விட்டுவிட்டு போயிருக்கிறாய். அப்படி வருகிற பொழுது நீ அழைத்து செல்வாய் என்று அவர்கள் மூலமாக தெரிந்து கொள்ளுகிறேன். அப்படி அவர்கள் அழைத்து போவார், அதற்குத்தான் நாம் காத்திருக்கிறோம் என்று அந்த அடியார்கள் சொல்லுகிறார்கள். பெருமான் இருங்கள் என்று சொல்லி போனார். ஆகையினாலே அவர் வருவேன் என்று இருக்கிறார், வருவார், அழைத்து போவார் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி சொல்லி இருக்கிற அவர்கள் தங்களை அழைத்து போவார் என்று சொல்லுகிறார்களே தவிர என்னையும் அழைத்து போவாரா என்று கேட்பதற்கு அது இறைவனுக்குத்தானே தெரியும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ வந்திருக்கிறவர்களை விட்டு சென்று இருக்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்காகத்தான் விட்டுட்டு போனார், எங்களை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி இருக்கிறார் என்று சொன்னதினாலே இவர்களை அழைத்து போக வருகின்ற பொழுது தம்மையும் அழைத்து போவாரா அல்லது விட்டு செல்வாரா என்ற அந்த ஏக்கம். எச்சம் அறிவேன் நான் எனக்கு இருக்கின்றதை அறியேன். அச்சோ எங்கள் அரணே அருமருந்தே எனது அமுதே செச்சே மலர்புரை மேனியன் திருப்பெருந்துறை உறைவான் நிச்சம் என நெஞ்சில் மன்னி யானாகி நின்றவனே. இந்த யானாகி நின்றானே என்று சொல்லுகிற பொழுது அவனுடைய நினைப்பினாலே அவன் நானாகி நிற்கிறேன். இப்பொழுது நினைப்பு முழுவதும் அவனாக இருந்ததுனால நெஞ்சில் யானாகி நின்றேன் என்ன ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். யானாகி நின்றேனே அப்படின்றது தான் இலக்கணப்படி கரெக்டு. இலக்கணப்படி அப்படி யானாகி நின்றேனே, இதில் யானாகி நின்றானே அப்படின்னார். அது ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். என் நெஞ்சில் மன்னி அவனாகி நின்றேனே அது சரியாக வரும். யானாகி நின்றேனே சரியாக வரும். யானாகி நின்றானே அப்படின்னா அது சொல்லுகிற பொழுது நான் இல்லை, இங்கே சிவன் தான் இருக்குது, நான் என்றைக்கோ காணா போயிட்டேன். நான் காணா போயிட்டேன். வரத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் இருந்தேன், அவன் வந்தான், புகுந்தான், புகுந்ததுக்கு பிறகு அவன் தானானதுனால நான் லாஸ்ட்டு. இப்போ இருக்கிறது சிவன் தான். யானாகி நின்றான்
என்று அந்த அவரோடு அந்த கலந்து அத்துவிதமாக இருக்கிற அந்த தன்மையை சொல்லுகிறார். ஆகையினாலே நாள் செல்ல செல்ல இவருக்கு அவர்களோடு இருக்கிறார். அந்த பெருந்துறையில் இருக்கக்கூடிய பீடிகை வழிபட்டு கொண்டு இருக்கிறார். பெருமான் வருவார் என்று அவர்கள் சொன்னதை அவர் ஏற்றுக்கொண்டு பெருமான் வருகிற பொழுது தன்னையும் அழைத்து செல்வார் என்று காத்திருக்கிறார். அந்த தருணத்திலே தான் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய அருட்பெருந்தீ அங்கு தோன்றியது. மிகப்பெரிய அருட்பெரும் தீ தோன்றியது. அந்த பெரும் தீயிலே, அருட்பெரும் தீயிலே, அங்கே தோன்றிய தீயிலே மணிவாசகரும் மற்றவர்களும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் தீயிலே பெருமானுடைய அசரீரி அங்கு கேட்டது. இத்தீயிலே அனைவரும் வந்து ஒன்றுபடுக, இந்த தீயிலே வந்து அனைவரும் ஒன்றுபடுக. அருட்பெரும் தீயின் அடியோம் அடிக்குடில் ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன். திருவண்ட பகுதி வரி 158 எடுப்போம். பகுதி 158லேருந்து 163 எடுங்க. 158 திரு அண்டப்பகுதியிலே 158 160 அருட்பெரும் தீயின் அடியோம் அடிக்குடில் ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன். தடக்கையின் நெல்லிக்கனியனக்கு ஆயினன் சொல்லுவது அறியேன் வாழி முறையோ. அங்கே ஒரு பெரிய சுடர் எழுந்தது. அந்த சுடரிலே அங்கே இருந்த தம்முடைய அடியார் குழாம், அந்த அடியார்களை எல்லாம் இந்த தீயிலே வந்து நீங்கள் அருட்பெரும் தீயிலே ஒன்று கலக்க வேண்டும். ஆச்சாள் புறத்திலே எழுந்ததல்லவா ஒரு அருட்பெரும் தீ, அதுபோலவே இங்கேயும் ஒரு அருட்பெரும் தீ வந்ததுன்னு சொல்றார். மணிவாசகர் சொல்றார், அருள் பெரும் தீயின். அது எப்படி அந்த அருள் பெரும் தீயினார்? ஏற்றார் முதூர் எழில் நகை எரியின். முப்புறங்களை எரித்த சிவபெருமான் அன்றைக்கு ஒரு எரி ஊட்டினாரே, அந்த எரி போல வந்ததுன்னார். அந்த எரி எதற்காக வந்தது? மும்மலங்களையும் தீர்ப்பதற்காக வந்தது. முப்புறம் எரித்தனர் என்பர் மூடர்கள், முப்புறமாவது மும்மலகாரியம் என்பார். அப்போ அதை உதாரணமாக சொல்லுகிறார். ஒரு அருட்பெரும் தீ எழுந்தது. அன்று அருள் பெரும் தீயில் அடியோம் அடிக்குடில். பாருங்க, சாமி என்ன சொல்லுகிறார்? அடிக்குடில்ங்கிற, அதுக்கு என்னென்னவோலாம் பொருள் எழுதுகிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சந்தர்ப்பத்தை பாருங்கள். அந்த இடத்துல திருப்பெருந்துறையில் ஒரு குடில், ஒரு கோயில் கட்டியிருக்கார், திருவடியை வச்சு கட்டியிருக்கார். அந்த திருவடி கோயிலை அடிக்குடில்கிறார். அந்த திருவடி கோயிலில் இருந்த அத்தனை பேரையும் ஒருத்தரும் வழாமை, ஒருவரையும் பாக்கி வைக்காம எல்லோரையும் அதில் ஒடுக்கி விட்டார். இவருக்கு ஆர்டர் வரல, இவருக்கு வரல. வாத ஊரரே நீர் இரும், உமக்கு பிறகு சொல்லுவோம் அப்படின்ட்டார். நீர் இரும். இது எப்படி அவருக்கு இருந்துதான்? தடங்கை நெல்லிக்கனி எனக்கு ஆயினன். தன்னுடைய கையில் தடங்கை நெல்லிக்கனின்னா என்னம்மா? உள்ளங்கை நெல்லிக்கனி போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அதில் தெள்ள தெளிவாக அவங்க எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு சொன்னார். ஆனால் அதில் இன்னும் இருக்கிற பொருள் என்னென்னா, இவருக்கு அவர் கையிலே கனியாகவும் அவர்களுக்கு வாயினுள் கனியாகவும் விளங்கினார். இவர் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார், அவங்க சேர்ந்துட்டாங்க அதில். அப்போ தடங்கை நெல்லிக்கனி எனக்கு ஆயினன்
ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினா இப்போ இவரை விட்டுட்டாருன்றதுக்காகத்தான் எனக்கு தடங்கை நெல்லிக்கனி ஆகினன், அவருக்கோ வாயுள் புக்கிய கனி ஆகினர். நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற கனி மாதிரி ஆயிட்டு. அப்போ அவர் பார்த்து கொண்டே இருக்கிற பொழுது ஒரு பெரும் அருட்பெருந்தி எழுந்து அதில் இந்த அத்தனை பேரும் அதில் வந்து சேருங்கள்னு சாமி சொல்லிட்டார். அப்போ தனக்கும் அந்த கட்டளை வரும் என்று பார்த்த பொழுது வாத ஊரனே சற்று பொறு, உமக்கு யாம் சொல்வோம் அப்படின்னுட்டு போயிட்டார். இப்போ அவர் போனார், அதுவே பெருந்துன்பமாக இருந்தது. அந்த துன்பத்தையே ஏதோ இந்த அடியார்களை பார்த்து பொறுத்து இவர்களை அழைத்து போகும்போது தன்னையும் அழைத்து போவார்னு இருந்தார். இப்போ அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. இப்போ அவர்களும் போய்விட்டார்கள். அவர்களும் போகிற பிறகு இப்பொழுது மணிவாசகர் தனித்து விடப்பட்டார். இப்பொழுது அவருக்கு இனி நிகழ்வது என்னன்னு தெரியல. நல்ல கவனமாக கேட்கணும். தில்லை வரச் சொல்லி சொன்னது இப்பொழுது அல்ல. இப்படி சொல்லி இருந்தால் அவருக்கு இவ்வளோ தூரம் புலம்பல் வந்திருக்காது. எதுவும் சொல்லலை. இனி உமக்கு சொல்வோம் என்று நிறுத்தினார். அவ்வளோதான். அத்தனை பேரும் போனார்கள். தனித்து விடப்பட்டார் வாத ஊரர். அங்கே எப்படி இருக்குன்னு நினைத்து பாருங்க. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து என்று திருச்சதகம் தொடங்குகிறார். அதில் தான் இந்த அடியார்கள் பிரிந்து போனதை பாடல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 52, 53, 55, 81, 83, 85, 86, 87, 89, 91, 92, 93 அத்தனையிலையும் தன்னை இந்த அடியார்கள் விட்டு நீங்கினமையும் பெருமான் அவர்கள் அழைத்து சொன்னதையும் சொல்லி சொல்லி புலம்புகிறார். திருச்சதகம். இப்போ திருச்சதகம் தொடங்குனா முடிக்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்காது. 100 பாட்டு இல்லையா திருச்சதகம். ஆகையினால நாம் இப்போ கொஞ்சம் எர்லியாக இருந்தாலும் லஞ்சு பிரேக் விட்டுடலாமா? லஞ்சு பிரேக்கு விட்டுடலாம். இப்போ ஏன்னா திருச்சதகம் முடிகிற பொழுது ரொம்ப சோகமாயிட்டோம்னா நம்மளால் சாப்பிடவும் முடியாது. ஆகையினால இப்போ அது ரொம்ப சோகம் இல்லையா? மணிவாசகருடைய சோகம் சொல்லணாத சோகம். என்ன யார் ஆறுதல் சொல்கிறது அவருக்கு? போய் அப்படிப்பட்ட சோகம். பெருமானும் போயிட்டார், அடியார்களும் போய்விட்டார்கள். இப்போ இருக்கிறது அந்த பீடத்தின் மேலே அந்த திருவடி மட்டும்தான். அவர் மட்டும்தான் இருக்கிறார் அங்கே. நாம் இப்பொழுது லஞ்ச் பிரேக் முடித்து வந்து நாம் திருச்சதகம் தொடங்குகிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, இறைவன் போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.